ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியா குட்டி சேனல். நம்ம சந்தியா குட்டி சேனல் மூலிமா ஒரு சூப்பரான பேக்கரி ஸ்டைல் லட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்களன்னா நான் வீட்டில் இருக்கிற ஒரு கப்பால் நான் மெஷர் பண்ணி அளந்து எடுத்துக்கிட்டேன். உங்கள் வீட்டில் இருக்கிற டம்ளரோ இல்லை மெஷர்மெண்ட்டு கப்பாலையும் நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க. ஏன்னு பார்த்திங்களன்னா எல்லா இன்க்ரீடியன்ஸும் அந்த கப்பால் தான் அளந்து எடுத்துக்கணும். இப்போ நல்ல தரமான கடலை மாவை பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம சேர்த்து விட்டுடலாம். நான் கரெக்டாக பார்த்திங்களன்னா இந்த கப்பால் தலை வெட்டி நான் எடுத்திருக்கேன். இப்போ இது கூடவே நம்ம கொஞ்சமாக ஒரு 2 பிஞ்சு அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க. அந்த சாஃப்டாக வரத்துக்காக ஒரு 2 பிஞ்சு அளவுக்கு மட்டும் சேர்த்து விட்டுக்கலாம். இல்லை நீங்கள் அப்படியே சேர்க்கலனாலையும் பரவாயில்ல. இப்போ இது கூடவே பார்த்திங்களன்னா 2 பிஞ்ச் அளவுக்கு எல்லோ ஃபுட் கலர் நான் சேர்த்துக்கிறேங்க. இதுவுமே நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்குங்க, அப்படிலாம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு முறை நல்லா விக்ஸை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இது போல் மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ எடுத்த உடனே அதிகமான தண்ணி சேர்த்துட வேண்டாங்க. இதுக்குமே தண்ணி பதம் கரெக்டாக இருக்கணும். ரொம்ப இலக்கமாக இருந்தாலையும் நம்ம பூந்தி கரெக்டாக வராதுங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் இது போல் கரைச்சி விட்டுக்கலாங்க. இதுக்கு சின்னதாக ஒரு கட்டி கூட இருக்கக்கூடாது. ஏன்னா நான் பூந்தி பொரிக்கும் போது அந்த பூந்தி பொரிக்கிற கரண்டியில் அப்படியே மாட்டிக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு திரும்பவுமே நம்ம தண்ணியை சேர்த்து விட்டுக்கலாம். இது போல் திக்கான கன்சிஸ்டன்சியில் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது சின்ன சின்ன கட்டிகள் இருந்தாலுமே உடைஞ்சி வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டோம். திரும்பவுமே நம்ம தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து எந்த பக்குவத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கணும்னு கரெக்டாக பார்த்து கரைச்சி எடுத்துக்கணுங்க. ஆல்ரெடி நம்ம அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ நான் திரும்பவும் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். பாருங்கள், இன்னுமே கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம மீதம் வச்சுருக்க அந்த 1/4 கப் அளவுக்கு தண்ணியுமே ஆட் பண்ணிடலாங்க. ஆக மொத்தம் எனக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டது. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். அப்போ தான் பூந்தி பொரிக்கும் போது அப்படியே அந்த ஜல்லியில் விழுங்க. பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு இருக்கணும். இப்போ நான் கரண்டியால் காமிக்கிறேன். பாருங்கள், விக்ஸில் சரியாக தெரியல. இப்போ கரண்டி ஒன்று எடுத்துக்கோங்க. நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டு பாருங்கள். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கிற மாவு டிரான்ஸ்பரண்ட்டாக கரண்டியில் தெரியணும். அதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டுங்க. இப்போ இதுக்கு ஒரு பாகு பதம் நம்ம ரெடி பண்ணணும். இப்போ பாருங்கள், அதுக்கு ஒரு பவுல் ஒன்று வச்சுக்கிட்டோம். இப்போ எந்த கப்பால் நீங்கள் கடலை மாவு அளந்து எடுத்துக்கிட்டிங்களோ அதே கப்பால் 1 கப் அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த சர்க்கரை முங்கல் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அதுவுமே நம்ம மெஷர் பண்ணியே சேர்த்துக்கலாம், அப்படிலாம் நீங்கள் டைரெக்டாக கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்களன்னா நான் ஒரு அரை கப் அளவுக்கு நான் தண்ணி எடுத்துருக்கேன். பாருங்கள், கரெக்டாக நமக்கு அரை கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டிருக்கு. இப்போ மீடியமான ஃப்ளேமில் வச்சு சர்க்கரை கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சர்க்கரை கரைஞ்சி பின்னாடி ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இது போல் மீடியமான ஹீட்டில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்களன்னா டக்குன்னு அந்த சர்க்கரை கீழே அடிப்பிடிக்குங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு கம்மி பதம் வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்களன்னா இந்த டைம்லேயே நீங்கள் ஏலக்காயை இது மாதிரி பிரித்து போட்டு செய்யலாம். அப்படி இல்லைன்னா நம்ம பூந்தி பொரிச்சு பிறகு கூட நீங்கள் ஏலக்காயை இதோடு சேர்த்து விட்டுக்கலாங்க. நான் இந்த பாகு பதம் ரெடி பண்ண உடனே நான் ஏலக்காயை நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா அது ஃப்ளேவர் அந்த சர்க்கரைக்குள்ளே நல்லா இறங்கும் சர்க்கரை பாகில்.
இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. கொதிச்சு வந்த பிறகு இது போல் பிரிச்சுட்டு சேர்த்துக்கலாங்க. மீடியமான ஹீட்டில் வச்சுக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். பாருங்கள், இப்போ நம்ம சேர்த்துருக்கிற சர்க்கரை வந்து முழுமையாக நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். கரெக்டாக வந்து ஒரு கம்பி பதம் தாங்க வரணும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்துச்சுன்னா ரொம்ப ஹார்டாக போயிடும் நம்ம பூந்தி வந்து. இது நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்து ஒரு 2 செகண்ட்லேயே வந்து கம்பி பதம் ஃபார்ம் ஆகிட்டு வருங்க. இல்லை வந்து கம்பி பதம் உங்களுக்கு தெரிய வரலன்னா ஃபுல்லாக வந்து நுரைச்சி வரும் பாருங்கள். அந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டான ஸ்டேஜாக இருக்கும். இப்போ நீங்கள் இடையிடையே வந்து செக் பண்ணியும் பார்த்துக்கணுங்க. செகண்ட் ஸ்டேஜ் வந்து வரக்கூடாது. இப்போ கொஞ்சமாக வந்து பாகு எடுத்து இது போல் நீங்கள் எடுத்து பார்த்தீங்களான்னா ஒரு கம்பி வந்து ஃபார்ம் ஆகிட்டு வரணும். பாருங்கள், வரல. இப்போ இன்னும் வந்து ஒரு நிமிஷத்துக்கு இருக்கட்டும். இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. கொஞ்சமாக எடுத்து பாருங்கள், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பூந்தி பொரிக்க ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ நம்ம பிரித்து வச்சுருக்க ஏலக்காவை வந்து அதோட நம்ம சேர்த்து விட்டுடலாம் சர்க்கரை பாகில். இப்போ பூந்தி பொரிக்கிறதுக்காக ஆயில் வந்து சூடுபடுத்திக்கிட்டுங்க. ரீஃபண்ட் ஆயில் அப்படின்னா நீங்கள் கடலை எண்ணெய் கூட பயன்படுத்திக்கலாம். கடலை எண்ணெய் பயன்படுத்தும் போது நல்லா வாசமாக இருக்கும். ஹை ஃப்ளேம்லேயும் இருக்கட்டும். பூந்தி பொரிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது மீடியமான ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்களன்னா எண்ணெய் நல்லா சூடாயிட்டு வந்துடுச்சு இல்லைன்னு செக் பண்ணி பார்க்குறது. கொஞ்சமாக நம்ம மாவு எடுத்து விட்டு பார்க்கலாங்க. டக்குன்னு வந்து மேலே எலும்பி வரணும். பாருங்கள், நல்லாவே மேலே எலும்பி வருது. இப்போ நம்ம பூந்தி பொரிக்கிற கரண்டி இருக்குங்க. இது போல் இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் கிளாத்தால் துடைச்சிட்டு அப்படியே நம்ம சேர்த்து விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வீட்டில் நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த ஜல்லி கரண்டி இருக்குது இல்லைங்களா, இதை வச்சியும் வந்து பயன்படுத்திக்கலாம். என்னென்னா அதில் வந்து அதிகமான பூந்தி பொரிக்கலாங்க. இது குறைவான அளவுக்கு தான் பூந்தி பொரிக்க முடியும். அதனால தான் பூந்தி பொரிக்கிற கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம மாவு எடுத்து டேப் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இது போல் டேப் பண்ணி விட்டுட்டு இது போல் தட்டி விட்டுங்களேன்னா அதுவாக வந்து விழுந்து வரும். மாவு சேர்த்துட்டு ஜஸ்ட்டு வந்து ஒரு 10 செகண்ட் இருந்தாவே போதுங்க. டக்குன்னு வந்து நம்ம எடுத்துடணும். அப்படி இல்லைன்னா ஹார்ட் ஆகிடும் பூந்தி. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்து பூந்தி நல்லா முத்து போல் வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம இருக்கணும். நம்ம சேர்த்துருக்க கலந்துருக்க மாவு வந்து கரெக்டான பக்குவத்தில் இருந்ததுன்னா இந்த அளவுக்கு வருங்க. இப்போ நம்ம எடுத்துடலாம். அதிக நேரம் வந்து விடக்கூடாதுங்க, ஹார்ட் ஆகிடும். கொஞ்சம் கூட எண்ணெய்கள் இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அந்த நம்ம செய்து வச்சுருக்க பாகில், சூடான பாகில் அப்படியே சேர்த்து விட்டுருங்க. அப்பதான் நல்லா வந்து இது பூந்தி அந்த பாகு வந்து உறிஞ்சி வருங்க. கொஞ்சம் கூட எண்ணெய்கள் இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்குங்க. பாருங்கள், நார்மலாக பயன்படுத்தக்கூடிய அந்த ஜல்லிக்கரண்டிலையுமே நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அதையுமே வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு எடுத்துக்குங்க. எடுத்துட்டு இது போல் நீங்கள் இது பண்ணி விட்டிங்களான்னா டைரெக்டாக வந்து விழும். அகலமான ஜல்லிக்கரண்டியாக இருந்ததுன்னா அதுவுமே வந்து உங்களுக்கு ஈஸியாக தாங்க இருக்கும். ஒவ்வொரு முறையும் இது போல் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு செய்யுங்க. அப்போ தான் ஒரே ஈவனாக வந்து மாவு நல்லா முத்து போல் வருங்க.
பாருங்கள், இந்த மாவுமே எவ்வளோ குண்டு குண்டாக பூந்தி வந்து பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நம்ம சேர்த்து விட்டு ஒரு செகண்ட்லேயே வந்து நம்ம இந்த பூந்தியை வந்து எடுத்துடணுங்க. அதிக நேரம் வந்து விடக்கூடாது. இப்போ நம்ம எடுத்துடலாம். இதே போல் எல்லா பூந்திகளையும் நம்ம செய்து முடிச்சுட்டு பார்க்கலாங்க. பாருங்கள், நம்ம பூந்தி வந்து நல்லாவே ஆறி வந்துடுச்சு. இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டோம். நல்லா வந்து பிடிக்கிற பதத்துக்கு இருக்குது பாருங்கள். ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சிங்க. இப்போ இதுக்கு நம்ம முந்திரி பருப்பு, திராட்சை எல்லாம் வந்து தாளித்து இதோட சேர்த்து விட்டுக்கலாம். அதுக்கு ஒரு தடுக்கா பேன் ஒன்று வச்சுக்கிட்டேங்க. இப்போ வந்து நம்ம நெய்யோட ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு அதிகமாக வேணும்னு நினச்சிங்களன்னா அதுக்கு தகுந்த மாதிரி 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. இதுக்கு வந்து பார்த்திங்களான்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கே வந்து கரெக்டாக இருக்கும். நெய் நல்லா சூடாயிட்டு வந்த பிறகு முந்திரி பருப்பு வந்து சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்களான்னா ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் உடச்சிட்டு கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு மீடியமான ஹீட்டில் வச்சு நம்ம வறுத்து விட்டுக்கலாம். ஒரு கோல்டன் கலர் வந்த பிறகு நம்ம எடுத்து விட்டுடலாங்க. பாருங்கள், ஒரு கோல்டன் கலர் வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம செய்து வச்சுருக்க பூந்தியோடு சேர்த்து விட்டுடலாங்க. இப்போ அதே எண்ணெயில் நம்ம உலர் திராட்சையும் சேர்த்து விட்டுக்கலாம். உலர் திராட்சை பார்த்திங்களான்னா நல்லா வந்து உப்பி வரணும். நான் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு உலர் திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேங்க. ஏற்கனவே நெல் நல்லா சூடாயிட்டு இருக்குது. அதிக நேரம் வந்து நம்ம கலரி கொடுத்துட்டே இருந்தோம்னா தீஞ்சி போன மாதிரி ஆகி போயிடும். பாருங்கள், இதுலேயே வந்து நல்லா இந்த திராட்சை உபரியாக வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க லட்டோட இதை சேர்த்து விட்டுடலாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த நெய்யெல்லாம் எல்லா இடத்துலையும் கலந்து வர்ற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்களான்னா இது கூட கற்கண்டு கூட சேர்த்து விட்டுக்கலாங்க. கற்கண்டு சேர்க்கும் போதும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டோம். இப்போ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து உருண்டைகளாக லட்டு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து மீடியம் சைஸுக்கு தான் வந்து லட்டை வந்து உருண்டைகளாக இது போல் திரட்டி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இது போல் உருண்டைகளாக வந்து நல்லா பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது முழுமையாக நல்லா ஆறி வந்த பிறகு நல்லா ட்ரையாக ஒரு சூப்பரான லட்டு நமக்கு கிடைக்கும். இதே போல் எல்லா உருண்டைகளும் நம்ம செய்து எடுத்துகிட்டு பார்க்கலாங்க. பாருங்க, எல்லா பூந்தியும் வந்து நம்ம பொரித்து எடுத்துக்கிட்டோம். பாகுலையும் சேர்த்துக்கிட்டேங்க. சேர்த்துட்டு இது போல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேங்க. இது முழுமையாக வந்து ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஆறி வரட்டும். அப்போ தான் அந்த ஜீரெல்லாம் அந்த பூந்தி நல்லா உறிஞ்சி வருங்க. இது அப்படியே இருக்கட்டும். ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாங்க. இல்லைன்னா வந்து இலக்கமாக இருக்கும். ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நல்லா கை பொறுக்கிற சூட்டுக்கு வரட்டும், நம்ம பார்க்கலாம். பாருங்கள், எல்லா லட்டுகளையும் நம்ம உருண்டைகளாக செய்து எடுத்துக்கிட்டேங்க. உங்களுக்கு எந்த சைஸுக்கு உருண்டைகளாக வேணுமோ அந்த சைஸுக்கு உருண்டைகளாக செய்து எடுத்துக்கோங்க. அப்படியே வந்து பேக்கரியில் செய்கிற அந்த டேஸ்ட் வந்து நமக்கு வீட்டிலே கிடைக்குங்க. நான் சொல்லியிருக்கிற அளவுகளோடு நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் ஃபீட்பேக்காக வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த லட்டு ரெசிபி வந்து ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சந்திக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். Thank you.